வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த மழைக்காலத்துக்கு ஏத்த ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். டீ கடை குவிக் போண்டா. டக்குன்னு ஒரு டீ போடுற நேரத்துல இந்த போண்டாவை போட்டு முடிச்சிடலாம். நம்ம டீ கடையெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணோம்னா அந்த போண்டா போடும்போது அப்படி ஒரு மணக்கும் பாருங்க. அது சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு டெம்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு போண்டா தான் நம்ம ஈஸியா பண்ணலாம். மேல லேயர் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான போண்டா ஒரு காஃபியோட ஒரு டீயோட சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருக்கும். ஈவன் நம்ம சாப்பாடு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த டீ போடுற நேரத்துல இந்த போண்டாவையும் நம்ம சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிட முடியும். அவ்வளோ குவிக்கா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த டீ கடை போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா பண்றதுக்கு ஸ்பெஷலா நம்ம ஏதாவது சாமான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இதுக்கு தேவையானது அத்தனையுமே எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். போண்டா பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு இருக்கேன். அதில் வந்து 1 கப்பு கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு அரிசி மாவு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். நமக்கு பூண்டு பிடிக்குன்னா பூண்டு கூட இதே மாதிரி நம்ம கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், நமக்கு சோம்பு பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் சோம்பு கூட நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினாவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்படி கொஞ்சம் அழுத்தி பிசையும் போது இந்த வெங்காயத்தில் இருக்கிற இந்த தண்ணிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஊஸ் அவுட் ஆகும். 1 கரண்டி சூடான எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் அப்படிங்கனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா அப்படி கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் ஆகணும். வந்து சோடா உப்பு நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ஒரு 2 பிஞ்ச் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவில் இப்போ ஓரத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கணும். நம்ம சின்ன சின்ன போண்டாவாக போட்டுடலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு போட்டால் போதும். சும்மா அப்படியே எண்ணெயில் ட்ராப் பண்ணிவிடுங்க. இப்படி உருண்டையா உருட்டி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷேப் இல்லாம வந்தாதான் இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம எண்ணெயில டிராப் பண்ணும்போது உள்ள போச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ எண்ணெயில மிதந்து வர ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு திருப்பி விடுங்க. திருப்பி திருப்பி விட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டா பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு கோல்டன் கலர்ல அருமையா இருக்கு. நல்லா எண்ணெயை வடி விட்டுட்டு இந்த பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான டீ கடை போண்டா சர்விங்க்கு ரெடி. போண்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இப்படி கண்ணு முன்னாடி வச்சுட்டு சாப்பிடாம இருக்கிறது முடியவே முடியாது. மேலே நல்ல மொறுமொறுன்னு இருக்கு, உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. உள்ள நல்லா அது வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும், வெளியில இந்த லேயர் ஃபுல்லா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையா இருக்குங்க, செம்ம சூப்பரா இருக்கு. கடிக்கும் போது மேல் லேயர் கொஞ்சம் நல்லா அப்படியே மொறுமொறுன்னு வருது, உள்ள அப்படியே சாஃப்ட் ஆகுது. நல்லா இதில் போட்டிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சூப்பரா வதங்கியிருக்கு. அந்த பச்சை மிளகாய காரம் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் லேசா தெரியுது, அது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மழை காலத்துக்கு ஏற்ற பர்ஃபெக்டான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நல்ல சுட சுட ஒரு ஃபில்டர் காஃபியோ நல்ல ஒரு மசாலா டீயோ ஏதாவது வச்சுட்டு இந்த போண்டா சாப்பிட்டு அந்த டீயோ காஃபியோ குடிச்சோம்னா அருமையா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான போண்டா, ரொம்ப எண்ணெயும் குடிக்கல. இதே மாதிரி போண்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.